அந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநள்ளாறுலேருந்து ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னா, திருநள்ளாறில் வந்து சனிப்பெயர்ச்சி இல்லை, 2026 தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதனோட ஒரு மூத்த ஜோதிடர் ஏற்கனவே அரிகேசநல்லூர் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இல்லைன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இது மக்களிடத்தில் வந்து நிறைய விஷயங்களே தோன்றுது. அப்போ ஏன் இது இல்லை இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னா, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வானியல் கணிதம் கண்டுபிடித்த பொழுது அதற்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர் வச்சாங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் எப்படின்னா, சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகருது அப்படின்றது ஒரு கணக்கு. அப்போ 360 டிகிரியை சூரியன் கடந்து வருவதற்கு 360 நாட்கள் ஆகும். இந்த 360 நாட்களை கணக்கிட்டு தான் அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் கணக்கிடப்பட்டது. அதற்கு அப்புறமாக கால மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக அதனுடைய நகர்வுகளை மிக துல்லியமாக கணக்கிட்டு 365 நாள்னு குறிச்சாங்க. அப்ப 5 நாள் வருஷத்துக்கு வித்தியாசம் வருதுங்களா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும். அது போக மற்ற கிரக நபர்களை